நம்மெல்லாம் எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 முதல் 5 வரை உள்ள வசனத்தையும் 8வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்களுடைய பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்துடைய பிரபுவிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. மோசேக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்ப நான் தெரிந்து கொண்ட மனிதனுடைய காரியம் எப்படியாக இருக்கும்? அவனுடைய கோல் அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கத்தக்கதாக இருக்கும் என்று சொல்லி ஜனங்களுடைய முறுமுறுப்பை அமர்த்த வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த காரியத்தை அங்கு சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்ப 12 கோத்திரம், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திரத்துல 12 கோலை கொண்டு வந்து என்னுடைய சன்னிதானத்துல வை, நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்படியே கொண்டு வந்து வைக்கும் போது ஒரு நாள் முழுவதும் அது தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிறது. மறுநாள் மோசே போய் பார்க்கும் போது அங்க ஆரோனுடைய கோல் துளிர்த்து அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. எந்த மனுஷனுடைய கோலை தேவன் தெரிந்து கொண்டாரோ அதை துளிர்க்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறவராக இருந்தார். எந்த மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் முடிந்தது, எல்லாம் பட்டு போயிட்டு என்று சொல்லி சொன்னால் கூட அந்த மனிதனுடைய வாழ்க்கை மீண்டும் துளிர் விடும்படியாக, மீண்டும் அந்த மனித வாழ்க்கையை கட்டும்படியாக பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் அப்படிங்கிறார் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யாரை தெரிந்து கொள்கிறாரோ, எந்த கோலை தேவன் முன்குறித்தாரோ, எந்த கோல் ஆரோனுடைய கோலாக இருந்துச்சோ அந்த கோலை தேவன் ஆசீர்வதித்து மற்ற 11 கோலுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் அங்கே காண்பிக்கதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் யாரை எல்லாம் தேவன் முன்குறித்திருக்கிறாரோ, யாரை எல்லாம் தேவன் தெரிந்து கொண்டார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல கர்த்தர். யாரையோ தானே, நம்மள இல்ல, யாரையோ வெளியில இருக்கிறவங்கள ஆண்டவர் தெரிஞ்சிருக்க நம்மள. ஆனா வேதம் சொல்லி பவுல் அழகா சொல்கிறார், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களையும் என்னையும் தேவன் முன்குறித்திருக்கிறாராம். நம்மளை ஆசீர்வதிக்கும், நம்மளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்குறித்த ஒரு மனுஷனும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க முடியாதுங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிய வேண்டாம். நம்மளிடத்துல சில குறைபாடுகள் இருக்குமே ஒழிய தேவன் அதை என்றைக்கும் என்ன பண்ண மாட்டார், தடுத்து நிறுத்தக்கூடிய தேவன் அல்ல. நம்மளை உருவாக்கும்படியாக, நம்மளை உணர்த்தும்படியாக, நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நம்ம கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பிரியமாய் நான் வாழ ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இங்க ஆண்டவர் மற்ற 11 கோலை பத்தி ஆண்டவர் கவலைப்படல. ஆண்டவர் ஆரோனுடைய கோல், அந்த லேவியின் குடும்பம் வரும்போது ஆரோனுடைய பேரை எழுதின ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியின் கோல் வரும்போது ஆரோனுடைய பேர், நீ பாக்கியுள்ள யாரு பேரை வேணாலும் எழுதிக்க என்று சொல்லி ஆண்டவர் விட்டுட்டா. அந்த ஆரோனின் கோலை துளிர்க்கும்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். எப்படி இங்க ஆரோன் பேரை ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதே போலதான் நம்மளுடைய பேர்களையும் சொல்லி தேவன் எழுதி வச்சிருக்கிறாருங்க. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய
ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்ப எப்படி ஆரோன் பேரை நீ எழுத வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறாரோ அதே பேர் தான் உங்களுடைய பேரையும் என்னுடைய பேரையும் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அவருடைய புஸ்தகத்துல எழுதி வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, ஏனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்கிறீங்கன்னா அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால, அவர் உங்களை முன்குறித்ததுனால தான் என்ன பண்ணியிருக்கிறீர்கள், நீங்க இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் சாதாரணமா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு பை சான்ஸ் நம்ம ஆலயத்துக்கு வந்தது கிடையாது. இந்த ஆலயத்துல இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கோம், தேவன் நம்மளை முன்குறித்ததுனாலதான் இன்றைக்கு இந்த இடத்துல தேவன் நம்மளை கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். இப்ப உங்க ஒவ்வொருவரையும் தேவன் முன்குறித்தவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, உங்களுடைய குடும்பத்தை என்ன பண்ண முடியாது, உயர்த்தும்படியாக தேவன் முன்குறித்தவராக இருக்கிறார். அப்ப ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் எங்கே வைத்து ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். லேவியராகமத்துல வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, கண்ட இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆலயத்துல வந்து நீ பலி செலுத்தினாதான் அந்த பலியாக காணிக்கையாக நீ அங்கீகரிக்கப்படும். நீ எங்கேயாவது பலி செலுத்திட்டு நான் தேவனுக்கு பலி செலுத்தினா அந்த பலி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அங்கீகாரம் பண்ண மாட்டார். அதே போலதான் தேவன் ஒரு தேவ பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருடைய சன்னிதானத்தில், நீங்க 4வது வசனத்தை வாசிங்களேன், 17:4, அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க, நான் உங்களை சந்திக்கக்கூடிய ஸ்தானமாகிய அந்த சாட்சி பெட்டிக்கு முன்பதாக அந்த கோலை கொண்டு வந்து வைக்கும் போது அதை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போலதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் நம்மளை சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தால்தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்ட இடத்துல வச்சு நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, சினிமா தியேட்டர்ல உட்கார வச்சுக்கிட்டோ, இல்ல ஸ்டேடியத்துல ஃபுட்பால் மேட்ச் பார்த்துக்கிட்டோம், இல்ல டிவிக்கு முன்பதாக உட்காந்து நம்ம சினிமா பார்த்துக்கிட்டோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊரை சுத்திக்கிட்டோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் நேரத்தை செலவழித்தோம்னா அந்த இடத்துல வந்து தேவனால என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. நான் உன்னை சந்திக்கும் ஸ்தானத்தில் என்று சொல்கிறார். நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாக சாட்சி பெட்டிக்கு முன்பதாக அந்த கோல்களை கொண்டு வந்து வைக்கும் போது நான் அவைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வச்சார். அதே போலதான் நம்மளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருடைய சன்னிதானத்தில் அவர் நம்மளை சந்திக்கக்கூடிய இடத்துல வைத்துதாங்க தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவரை ஒவ்வொரு நாளும் நாம் அவரை சந்திக்கும்படியாக நம்ம இருக்கக்கூடிய இடத்துல, நம்ம எங்க இருந்தாலும், ஈவன் நம்ம இருக்கக்கூடிய கட்டில 4 துணியை போட்டுட்டு நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணினாலும் நம்மளை சந்திக்கும்படியாக தேவன் அந்த இடத்துக்கு கடந்து வருவார். அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அந்த இடம் ஒரு சின்ன ஒரு கட்டிலா இருக்கலாம், அந்த ரூம் வந்து ஒரு ஒழுங்கான ரூமா இல்லாமல் இருக்கலாம். நீங்க சின்ன ஒரு தரைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நீங்க தேவனை நோக்கி நீங்க பார்க்கும்போது உங்களை சந்திக்கும்படியாக தேவன் அந்த இடத்துக்கு ஆண்டவர் கடந்து வருவார். அதே போலதான் நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆலயத்திலும் தேவன் உங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆலயத்துல வைத்து தேவன் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறவரா. அதனால சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவான் 84ஆம் சங்கீதத்துல 10வது வசனத்தை வாசி, 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே நான் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லிச்சுலையா. ஆகாமிய கூடாரத்துல இருப்பதை பார்க்கலாம், உம்முடைய ஆலயத்தில் நீ சந்திக்கக்கூடிய ஆலயத்துல வாசமாய் இருப்பதே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி தாவீது சொல்லி. அவனுக்கு நல்லா தெரியும், ஏன்னா ஒரு தகுதியும் இல்லாத என்னை, ஆடுகளின் பின்னே சென்று கொண்டிருந்த என்னை இன்றைக்கு இந்த தேசத்துடைய ராஜாவாக எடுத்து நிறுத்தினார்னா ஒரே ஒரு காரியம்தான், நான் வனாந்திரத்துல பாடின ஒவ்வொரு சங்கீதமும் அவர் என்னை சந்தித்த நேரங்கள். வனாந்திரத்துல இருந்து என்னை யாருமே பார்க்கலங்க, யாருமே என் கூட இல்ல, நான் ஒரு படிக்காதவனாய் ஆடு மேய்க்கிறவனாய் வனாந்திரத்துல இருந்து நான் சங்கீதங்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தும் போது என்னை சந்தித்து 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 ஆடுகளின் பின்னே சென்ற என்னை இன்னைக்கு இஸ்ரவேலின் தேசத்துக்கு ஒரு ராஜாவாக என்னை எடுத்து நிறுத்தி இருக்கிறான். அவனுக்கு அந்த ஒரு தகுதியும் கிடையாது, படிப்பும் கிடையாது, அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டோ அப்படியாப்பட்ட ஒரு குடும்பம் கிடையாது, சின்ன குடும்பம் என்று சொல்லி வேதம்
வேதம் சொல்லுகிறது. அப்படியாப்பட்ட ஒரு இருந்த என்னை ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்னா அவர் என்னை சந்தித்ததுனாலதான். நான் அவரை சந்திக்கத்தக்கதாக நான் என்னுடைய காரியங்களை மாற்றி அமைத்ததுனாலதான் தேவன் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி தாவீது அங்க தன் முழு இருதயத்தோடு ஒவ்வொரு காரியங்களை சொல்லுகிறானுங்க. நீங்க ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்க தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில். வசனம் அழகா சொல்லு, அவர் சமீபமாய் இருக்கையில். அதாவது நம்மளை சந்திக்கும்படியாக தேவன் நம்ம அருகில் கடந்து வருகிறவராக இருக்கிறாருங்க. நீங்க ஆராதிக்கிற நேரத்துல தேவனை நல்லா துதிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல உங்க அருகில ஆண்டவர் வந்து நிக்கிறாருங்க. இந்த மாரி ஜனவரை எந்த ஜனம் இந்த உலகத்துல தேவனை ஆராதிக்கும் போது, தன் தெய்வத்தை தொழுது கொள்ளும் போது, அண்ட சராசரங்களை படைத்த தேவன் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக, தன் பிள்ளைகள் ஏறெடுக்கக்கூடிய பலிகளை அங்கீகரிக்கும்படியாக அவர்கள் சமீபத்தில் அவர் கடந்து அந்த ஆராதனை நேரத்தில். அதனால்தான் நான் நல்ல தேவனை மறந்து துதிச்சு ஆராதிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆராதனைக்கு வந்துட்டோம்னா நம்ம பக்கத்துல யாரையும் பார்க்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி நாம் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போது நம்முடைய அருகில் கடந்து வந்து நம்மளை அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல கர்த்தர் தாங்க. நம்ம தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது என்று சொல்லி வேதம் கேட்கிறது. தேவனை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நம்முடைய அருகில் கடந்து வரக்கூடிய நல்ல தகப்பன் நம்முடைய அருகில் கடந்து வந்தார்னா நம்மளுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து நம்மளை விசாரித்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளை சந்திக்கும்படியாக தாங்க தேவன் வர்றாரு. சும்மா வந்துட்டு போறதில்லை, நம்மளை சந்திக்கும்படியாக நம்மளுடைய காரியங்களை எல்லாம் நன்கு அறிந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த இடத்துல கடந்து வந்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் அங்க சொல்லுகிறார் ஆண்டவர் 4வது வசனத்துல, நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டும், அந்த கோல்களை கொண்டு வந்து வை என்று சொல்லி, நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் அது ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இங்க ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் சந்திக்க வருகிறார். தேவன் உங்களை சந்திக்க வருகிறாரா இல்ல தேவன் உங்களை தேடும்படியாய் வராரா? தேவன் உங்களை சந்திக்க வராரா இல்ல தேடிட்டு வராரா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சந்திக்கும்படி வராரு, மாற்று கருத்தே இல்ல. தேவன் எப்ப மனுஷனை தேடுவாரு? தேவன் காலையில இருந்து அவன் சொல்லக்கூடாது. தேவன் எப்பொழுதும் உங்களை தேடினாரு? தூரம் போயிருந்தா தேடுவாரு. எப்ப நம்மளை தேடி வந்தார்? பாவிகளும் துரோகிகளும் சாபத்திலும் இருந்த போது தேவன் நம்மளை தேடி வந்து என்ன பண்ணார்? கண்டுபிடித்தார். நம்ம பாவத்துல இருக்கும்போது தேடி வந்து கண்டுபிடித்தார். நீங்க ஆதாம் ஏவாளை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் அவர்களை சந்திக்கும்படியாக கடந்து வருவார். ஒவ்வொரு நாளும் வந்து அவர்களோடு உறவாடி அவர்களோடு நேரத்தை செலவு பண்ணிவிட்டு அவர் பின்பதாக பரலோகத்துல அவர் கடந்து செல்வார். ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருப்பார். ஆனா ஒரு நாள் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாம அவங்க பாவம் செய்த போது தேவன் வந்து ஆதாமையும் ஏவாளையும் தேடினார். ஆண்டவர் சந்திக்க தான் வந்தாரு. ஆனா இவங்க பாவம் செய்த நிமித்தம் என்ன பண்ணீங்க? தங்களை போய் ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போதான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுகிறாரு? தேட ஆரம்பிக்கிறாரு. இப்போ உங்களை ஆண்டவர் தேட வராரா சந்திக்க வராரா? இப்போ உங்களை தேடிக்கிட்டு வராரா சந்திக்க வராரா? தேடிக்கிட்டு தான் வர்றாரு. என்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் உள்ளே வருகிறதோ அன்னைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எல்லாம் மாற ஆரம்பிக்கும். பாவம், அதாவது நீங்க தாவீதுடைய வாழ்க்கை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தாவீது நம்மளை போல பாவத்துல விழுந்த மனுஷன் தான். அவன் நம்மளை போல அடிக்கடி விழக்கூடிய மனுஷன் தான். ஆனா அவன்கிட்ட இருந்த ஒரு கேரக்டர் என்னன்னா, செய்த பாவத்தை திரும்பி செய்ய மாட்டான்.
நீங்க அவனுடைய பாவங்களை அந்த ஹிஸ்டரியை போட்டு நீங்க படிச்சு பாருங்க. பிசாசு எப்படியாவது வந்து அவனை வஞ்சிப்பான், ஏவுவான், அவனுடைய சத்தத்துக்கு கேட்டு அவன் பாவம் செய்கிறவன். ஆனா அதே பாவம் என்று சொல்லி உணர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தேவ சமூகத்துல போய் விழுந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் அந்த பாவத்தை தன் வாழ்க்கையில செய்யாதபடி தாவீது காத்துக்கொள்வான். ஒரே பாவத்தை அவன் வாழ்க்கையில ரிப்பீட் ஆகாது. நம்ம வாழ்க்கையில ஒரே பாவம் என்ன பண்ணும்? ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே பாவத்தை நம்ம எப்படியாகிலும் பிசாசு நம்மளை வஞ்சிக்கும்படியாக என்ன பண்ணுவான்? நம்மளை நீங்க அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் நீங்க தீர்மானம் வேற விதத்துல உங்களை வஞ்சிப்பான். அது நம்ம அறியாமையினால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். பாவம் என்று சொல்லி உணர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தேவ சமூகத்துல போய் அவருடைய கிருபையை பெற்று அவருடைய மன்னிப்பை பெற்று நம்ம மீண்டும் எழும்ப முடியும். ஆனால் செய்த பாவத்தை திரும்பி திரும்பி நாம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், பாவம் என்று சொல்லி உணர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அதே காரியத்தை செய்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், நம்மளை தாங்க ஆண்டவர் தேட ஆரம்பிப்பார். நம்மளை சந்திக்க தான் வருவார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போய் ஒளிஞ்சு கொள்வோம். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? சர்ச்சுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுவோம், ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுவோம், பைபிள் படிக்காம இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுவோம், ஏதாவது நாம் காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரணங்களும் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதுக்கு தான். நீங்க என்ன பண்ண, நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்லலாம், இதுக்காண்டி சர்ச்சுக்குள்ள ஓவர் ஒர்க்கு, நைட் டியூட்டி, நைட்டு டேமா போறான, ஷடவுன் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால நவுற முடியல, வந்தா படுத்தா போதுன்னு இருக்கு, எந்திரிக்க முடியல, இவ்வளவோ காரணத்தை நம்ம சொல்லலாம். ஆனா இவ்வளவு காரணமும் நம்ம ஆசீர்வாதத்தை வேண்டான்னு சொல்றதுக்குள்ள காரணங்கள். இது எதுவுமே ஆண்டவர் பார்ப்பாரு. ஆண்டவர் நீ எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் நீ என்னை ஆராதிக்க முடியும். நம்ம தேவ சமூகத்துக்கு கடந்து வரும்போது தேவன் பலத்தால இடை கட்டுகிறவராக இருக்கிறாருங்க. அநேக நாள் இங்க ஆராதனைக்கு வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போது பலவீனத்தோட தான் வருவோம். ஆனாலும் தேவ சமூகத்துல அமர்ந்து துதிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் பலத்தால் இடை கட்டுகிறவராக, திரும்பி வரும்போது பலவீனமா இருக்கும், திரும்பி போகும்போது நல்ல உற்சாகத்தோட கடந்து செல்வோம். தேவ சமூகத்துக்கு வரும்போது எந்த ஒரு காரணத்தாலும் தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் போது என் இருதயம் எனக்குள்ள சந்தோஷமா இருந்தது என்று சொல்லுகிறான். அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு வாஞ்ச, அந்த விருப்பத்தோட நம்ம தேவ ஆலயத்துக்கு வந்தோம் என்றால் தேவன் என்னை சந்திக்க வருவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னோட பேசுவார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு ஆசையோட, வாஞ்சையோட நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தோம்னா ஒரு நாளும் உங்களை தேவன் வெறுமையா அனுப்ப மாட்டாரு. நீங்க வந்தீங்கன்னா நல்ல தேவ பிரசன்னத்தினால நிரப்பார், நல்ல வாக்குத்தத்தத்தை நிரப்பார், தேவ பலத்தால நிரப்பிதான் உங்களை திருப்பி வீட்டுக்கு அனுப்பாரு ஒழிய வந்த வண்ணமாக ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? உங்களை திரும்பி போக செய்யவே மாட்டார். அப்ப நம்ம தேவனை சந்திக்க, நாம் ஆராதனை என்று சொல்லலாம், நான் தேவனை சந்திக்க போய் என்று சொல்லி ஒரு வாஞ்சையோட விருப்பத்தோடு என்ன பண்ண வேண்டும்? நாம் ஓடி வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஒரு கடமைக்காக வெள்ளிக்கிழமையான ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டாயத்தின் பேரில் வராதபடிக்கு ஒரு உற்சாக இருதயத்தோடு நீங்க ஆலயத்துல தேவனை ஆராதிச்சீங்கன்னா தேவன் உங்களை அந்த இடத்துல சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து நீங்க போகும்போது ஒரு விடுதலையோடு கடந்து போகும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அது நம்ம கருத்துல தான் இருக்கு. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தபோது ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அந்த காரியங்களை செய்ய முடியவில்லை என்றால், நம்மை சந்திக்கக்கூடிய இடத்துல தேவன் நம்மளை சந்திக்க வரும்போது நம்ம அவருக்கு மிஸ்ஸிங் ஆயிடும். அந்த இடத்துல நம்ம இல்லாதபடி இருக்கனால்தான் தேவனால அவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியவில்லை. உன்னை சந்திக்கும் இடத்துல நீ அந்த கோல்களை வைக்கும் போது அது துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்ப நாமும் அவரை சந்திக்கக்கூடிய இடத்துல போய் நாம் ஒவ்வொரு நாளும், நீ ஆண்டவர் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட 1 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாருங்க. ஏன்னா நீங்களாம் பெரிய பெரிய விஐபிஸ், உங்களை பிடிக்கவே முடியாது பாத்தீங்களா? அதனால 1 மணி நேரம் நீ என்னோட கூட செலவழிக்க மாட்டியா என்று சொல்லி அவர் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு நம்ம என்ன பண்றது கிடையாது, கொடுக்கறது கிடையாது. நம்ம ஏதாவது காரணத்தை சொல்லி இன்று போய் நாளை வா, அதை நம்ம மாத்திலாம் பேசவே மாட்டோம். ஒரே வார்த்தையை தான் பேசுவோம், ஆண்டவரே இன்று போய் நாளை வா. நாளைக்கு வந்தாலும் வேணாம், அந்த மாதிரி வாச்சுன்னா எனக்கு டாபிக் மறந்துடும். நீ இன்று போய் நாளை வா, அதே தான் நாளைக்கு ஆண்டவர் வந்தாலும் இன்று போய் நாளைக்கு வாங்க ஆண்டவர் தான் ஆண்டவர் திருப்பி அனுப்புவோம். ஆண்டவர் 1 மணி நேரம் நீ என்னோட கூட என்ன பண்ணிருக்கூடாது, விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி நம்மள்கிட்ட அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு நின்று கொண்டிருக்கிறாருங்க. நம்மள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. நம்ம இருக்கிற பிஸியில் ஆண்டவர் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படியே போயிடுச்சுன்னா நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா வருஷங்கள் ஆயிரும். சிலப்போ இந்த ஆஃபீஸ்ல நான் என்ன பண்ணுவேன், சில ஃபைல் அப்படியே வச்சிருவேன்,
அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா 1 மாசம் ஆயிருக்கும். ஐயோ, ஊருப்பட்ட கேள்வி கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது காரணம் தேடிட்டு இருப்போம். அதே போலதான் இன்று போய் நாளை வா என்று சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணோம்னா திரும்பி பார்த்தா வருஷங்கள் கடந்து ஓடிடும். அதனால ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல 1 மணி நேரம் நம்ம அவரோட அந்த 1 மணி நேரம் தாங்க உண்மையிலே நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நேரம். நீங்க அந்த 1 மணி நேரம் கொடுக்காம என்னதான் வேலை செய்யுங்க, என்னதான் பிரயாசப்படுங்க, என்னதான் கஷ்டப்படுங்க, எதுவுமே நமக்கு வாய்க்காது. இந்த 1 மணி நேரம் நீங்க தேவ சமூகத்துல இருக்கும்போது அந்த இடத்துல வைத்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சொன்னபடி கண்ட இடத்துல வைத்து தேவனால் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. அவருடைய சமூகத்துல அவருடைய சன்னிதானத்துல வந்து இருக்கும்போது அங்கே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் இதையெல்லாம் தாவீது நன்கு உணர்ந்தனால்தான் 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாளே நல்லது என்று சொல்லி அவன் சொல்லுகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கும் நம் அருகில் கடந்து வரக்கூடிய தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சமீபத்தில் கடந்து வரக்கூடிய தேவனோடு உறவாடும்படியாக நம் நேரத்தை ஒப்பு கொடுத்தோம் என்றால் நம்மளையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் ஆக்சுவலா அவர் இறங்கி சோதம் குமார பட்டணத்து நேரம் கடந்து போவார். கடந்து போகும்போது ஆபிரகாம் அவர்களை சந்தித்த போது என்னோட கூட கொஞ்ச நேரம் நீங்க தங்கிருங்க என்று சொல்லி அவர்களை வருந்தி அங்கே ஆபிரகாம் அவர்களோடு நேரத்தை செலவழிக்கும்படியாக சில காரியங்களை பண்ணுவான். வாசிக்கலாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 1-5 வரை உள்ள வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்று சொல்லிட்டான். அப்படியா ஆபிரகாம் போய் அவர்களுக்கு சாப்பாடை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 புருஷர்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதனால அங்க சொல்ல ஆண்டவரே என்று சொல்லி அங்கே போய் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்ல. ஏன்னா மனிதர்களுக்கும் பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடியவர்களுக்கும் வித்தியாசத்தை அவன் பார்க்கிறான், அந்த பிரசன்னத்தை அவன் பார்க்கிறான். மகிமையினால நிரப்பப்பட்ட மனிதர்கள் நிற்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் சாதாரணவர்கள் அல்ல என்று சொல்லி அவர்களோடு நேரத்தை செலவழிக்க முடியாத தான் என்ன பண்ணிக்கிறான். நம்ம என்ன பண்ணோம், வந்த வேகத்துக்கு ஆண்டவர் நீங்க வந்துட்டீங்க, நீங்க பிஸியா இருப்பீங்க, நான் சுருக்கமா ஜெபம் பண்ண எனக்கு நீங்க பெருக்கமா ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு நீங்க போயிட்டே இருங்க, ரொம்ப நேரத்துல என்னோட செலவழிக்க வேணாம்னு சொல்லி நம்ம சீக்கிரமா அவர் அனுப்பிச்சுட்டோம். ஆனா ஆபிரகாம் என்ன பண்றான், ஆண்டவரே நீங்க கொஞ்சம் என்னோட கூட இருங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வரீங்க, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க கடந்து போகலாம் என்று சொல்லி அவர்களோடு நேரத்தை செலவழிக்கும்படியாக எப்படியெல்லாம் அந்த டைமை என்லார்ஜ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் என்லார்ஜ் பண்றான். சில நேரம் நான் இழுப்பேன் பாத்தீங்களா, ஆராதனை 3 மணி நேரம் இழுப்பேன் பார்த்தீங்களா, எவ்வளவு நேரம் இழுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் எப்படி தேவ சமூகத்துல எப்படியாவது நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி சிலப்போ அப்படியே இந்த டைம் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டே இருக்கும். அதே போல ஆபிரகாம் என்ன பண்ணிக்கிறான், நேரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி அவர்களோட கூட இருந்து அவர்களிடத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். ஆண்டவர் அங்க அந்த கீழே உள்ள வசனத்துல வீட்டுல போய் வாசிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அங்க சொல்லுவா, நான் அடுத்த வருஷம் உற்பவ கால திட்டத்துல உன்னை சந்திக்கும் போது உன் கையில ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி சொல்லுகிறான். நான் திருப்பி உன்னை சந்திக்கும் போது உன் கையில ஒரு குமாரன். இதை கேட்ட சாரால் நான் கிழவியா இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பெருக்கும் என்று சொல்லி கூடாரத்திலிருந்து அவள் நகைத்து கொண்டிருப்பாள். ஆண்டவர் அவளோட கொஞ்சம் அப்படி கோவப்படுவார். ஆனாலும் நான் திரும்பி வரும்போது அந்த வசனத்தை மாத்திரம் 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றோ, உற்பவ காலகட்டத்தில் நான் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான், நான் மீண்டும் உன்னை சந்திக்க வரும்போது நீ ஆசீர்வாதத்தோட இருப்பாய் என்று சொல்லி சொல்லுகிறான்.
எந்த மனிதன் தேவனை சந்திக்கும்படியாக நேரத்தை செலவு பண்ணுகிறானோ, தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தடைபடுது, உங்க வாழ்க்கையில எழுந்திருக்க முடியல, உங்க குடும்பம் எழும்ப முடியலன்னா, நீங்க தேவனை சந்திக்கும்படியாக, தேவனை சந்திக்க வேண்டிய இடத்துல, சந்திக்க கூடிய இடத்துல போய் நீங்க சந்தித்தீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையில தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது. அவர் திருப்பி வரும்போது உங்களை ஆசீர்வாதத்தோட தான் பார்க்க விரும்புகிறவராக இருப்பார். திருப்பி அவர் உங்கள்கிட்ட வரும்போது உங்களிடத்துல வெறுமை இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவரால கூடாது. இப்ப தேவனை நாம் சந்திக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது. மீண்டும் தேவனால துளிர்விட முடிய செய்யும். மீண்டும் அது பூ பூத்து வாதுமை பழங்களை அது கொடுக்கத்தக்கதாக தேவனால் அந்த கோலை, அந்த மனிதனை, அந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்த முடியும். முடியுமா முடியாதா? அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சமூகத்துல போய் விழுந்துடணும். அவ்வளவுதான். அவருடைய சமூகத்துல அவர் நம்மளை வந்து சந்திக்கும்படியாக, நீங்க உங்களை வாழ்க்கையில சில பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரம் வர நேரத்துல கண்ணீரோடு போய் நீங்க தேவ சமூகத்துல விழுந்துருங்க. தேவனே, இயேசுவேன்னு சொல்லி நீங்க போய் விழுந்துருங்க. வேற ஒண்ணு நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம். ஆண்டவரேன்னு சொல்லி போய் விழுந்துட்டு ஸ்தோத்திரத்தோட உங்க கண்ணீரோட ஸ்தோத்திரத்தை மாத்த நீங்க சொல்லுங்க. உங்களை சந்திக்க முடியாத இந்த இடத்துல வருவாருங்க. நீங்க திருப்பி எந்திரிக்கும் போது ஒரு சமாதானத்தோட தான் அந்த இடத்துல நீங்க எந்திரிச்சு போவீங்க. ஒரு நம்பிக்கையோட, ஒரு புது பலத்தோட தான் நீங்க எந்திரிச்சு போவீங்க. ஏன்னா தேவன் ஒரு மனுஷனுடைய கண்ணீரையும் அள்ளல் தட்டுகிற தேவன் அல்லவே அல்ல. கண்ணீரை பார்த்துட்டாருன்னா அவர் வந்து ரொம்பவும் கரைஞ்சிருவாரு. ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்துல போய் நீங்க விழுந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல கரைஞ்சு உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் தான். நம்ம இன்னும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல நம்ம அறிந்து கொள்ளாமல் இருக்கனால தான் சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. தேவனை நம்ம வந்து அறிஞ்சிட்டோம், முழுவதும் நாம் தேவனை அறிகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், தேவனிடத்திலிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த வழியில நம்மளோட அப்ரோச் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாம நம்ம ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்போம். கரெக்டா ஆண்டவர் அப்ரோச் பண்ணுவோம். ஆண்டோடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளை. அப்ப இங்க ஆபிரகாம் இங்கே தேவனை சந்திக்கும்படியாக அந்த சூழ்நிலைகளை எல்லாம் தனக்கு சாதகமாக்கி கொண்டிருக்கிறான். அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து கடந்து செல்கிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க வாசிங்கன்னா அநேக காரியங்கள் இருக்கு. டைம் ஆயிடுச்சு. நீங்க வந்து சில நேரங்கள்ல தேவன் நம்மளை சந்திக்கும்படியாக தேவன் நம்மளை தனிமைப்படுத்துகிறவராக இருப்பார். சில நேரங்களில் தேவன் நம்மளை தனிமைப்படுத்த, குடும்பத்தை விட்டு, பெற்றோர்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு, இல்ல மனைவியை விட்டு கொஞ்சம் தனிமைப்படுத்தி நம்மளோடு பேசும்படியாக, வரக்கூடிய காரியங்கள் நமக்கு தெளிவுபடுத்தும்படியாக தேவன் சில நேரங்கள் நம்மளை தனிமைப்படுத்தும். அப்படி தேவன் நம்மளை தனிமைப்படுத்தக்கூடிய நேரத்துல நம்ம மீண்டும் அந்த காரியங்களை செய்யாதபடிக்கு என்ன பண்ண வேண்டும்? நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்ச நாள் தனிமை. இப்ப கணவன் மனைவி சண்டை போட்டு கொஞ்ச நாள் அப்படி ஒரு கேப் விழுந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. என்னது? ரொம்ப நல்லது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், ஒரு வாரம் வரையும் பேசலையா? ரொம்ப நல்லது. அழகா பைபிளை எடுத்து உட்காந்து நீங்க வாசிங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். காலையில சந்துக்குள்ள ஒருத்தர் கை தட்டிட்டாரு இந்த வார்த்தையை சொல்லும். அவர் வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ இன்னைக்கு அவருக்கு தான் ஆண்டவர் பேசினார். இந்த பாயிண்ட்லாம் என் வாயிலே கிடையாது. இந்த இடத்துல வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா தேவன் நம்மளை சந்திக்க தெளிவான சத்தத்தை கேட்க முடியாது. நீங்க வந்து நீங்க அநேகருடைய வாழ்க்கை நாம் சொல்ல முடியும். நீங்க சவுலுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் 3 வருஷம் அரபி தேசத்துல வந்து இருப்பான். எந்த ஒரு மனிதனுடைய டச் இருக்காது. அதனால அவன் சொல்லுவான், இயேசு கிறிஸ்துவே எனக்கு என்ன பண்ண வெளிப்பாடை கொடுத்தாருன்னு சொல்லிச்சோம். அதனால அவனுடைய பிரசங்கம் பயங்கரமா இருக்கு, பயங்கரமான சத்தியமா இருக்குன்னு சொல்லி பேதுருவே வந்து அவனுடைய பிரசங்கத்தை புரிந்து கொள்ள நமக்கு கடினமா இருக்கு என்று சொல்லிச்சோம். ஏன்னா தனித்து போய் தேவ சமூகத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், தனித்து வாசம் பண்ணுகிற பிள்ளையோட வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியங்களை தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். இப்ப சில நேரங்களில் தேவன் நம்மளை விட்டு நம்மளோட வாழ்க்கையில சில மனிதர்களை பிரிப்பா, சில ஃப்ரெண்ட்ஸுகளை பிரிப்பா, சில காரியங்களை செய்வதற்கு வெறுப்பை உண்டாக்குவாருங்க. சில நேரங்கள் வெறுப்பை உண்டாக்குவாரு. அது நமக்கு வேண்டாம் விருப்பா நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி செய்யக்கூடிய இடத்த விட்டுருங்க. அதை செய்யவே செய்யாதீங்க. ஒரு விருப்பம் இல்லாத காரியத்தை நீங்க செய்ய, ஆண்டவர் சிலப்ப அப்படியே நம்மளை பிரிச்சு தனித்து கொண்டு போய் வைத்து
நம்மளோடு இடைபடும்படியாக, நம்மளோட காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். நீங்க யோவானுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, யோவானுடைய ஊழியம் நல்லா போயிட்டு இருக்கு. அற்புதங்கள், அதிசயங்கள், தேவன் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்து கொண்டே செல்லுகிற இடங்கள்லாம் மூப்பர்களை ஏற்படுத்துகிறான், சபைகளை ஏற்படுத்துகிறான், பிள்ளைகள் எல்லாம் வந்து சத்தியத்துல நிக்கிறாங்க என்று சொல்லி சந்தோஷப்படுகிற மனுஷன். ஊழியம் நல்லா போயிட்டு இருக்கும் போது அப்படியே யோவானை தேவன் தனிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். நல்லா ஊழியம் போயிடுச்சு, அவனுடைய தேவைகள் அநேகமாக இருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் என்னோட நேரத்தை செலவழிக்க முடியாத நீ தனித்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவனை கொண்டு போய் பத்மு தீவுல கொண்டு போய் சிறைப்பிடிச்சு வைக்கிறார். யாருமே கிடையாது, சுத்தி கண்ணில் எட்டின தூரம் ஒரு மனுஷனும் கிடையாது. அப்படியாப்பட்ட இடத்துல கொண்டு போய் சிறைப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க வாசிங்கன்னா வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தனமான விசேஷம். வசனம் அழகா சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தது. அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பதாக, அதாவது தானியேல் தீர்க்கதரிசி சில காரியங்களை சொல்லியிருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல எந்த ஒரு காரியத்தையும் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார். நீங்க அந்த 4 சுவிசேஷம் நீங்க வாசிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள காரியம் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா தேவன் தனக்கு ஒப்புவித்தது யோவானுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவனை தனிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். வரக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக, வரக்கூடிய நடக்கக்கூடிய சம்பவங்களை தெரிவிக்கும்படியாக சில நேரங்களில் தேவன் என்ன பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையிலும் தனிமைப்படுத்த ஆரம்பிப்பார். அந்த தனிமையை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அந்த தனிமையை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாம நீங்க மொபைலை எடுத்து நோண்டிக்கிட்டு நேரத்தை செலவழிச்சீங்கன்னா, காலையில வரும்போதே ஜெபத்தை பண்ணிட்டு வந்துட்டேன், உம்மோட கூட 1 மணி நேரம் செலவழிக்காம யாரு மொபைல் எடுக்கிறாங்க மொபைல் எல்லாம் ரிப்பேர் ஆகணும். காலையில ஜெபம் பண்ணிட்டேன், அதனால 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணாம கையில மொபைல் எடுத்து நேரத்தை செலவு பண்ணினா உங்க மொபைல் எல்லாம் இயேசுவின் நாமத்துல ரிப்பேர் ஆகி போகும். வாரம் வாரம் நீங்க போனை மாத்துற மாதிரி தான் இருக்கும். கை தவறி கீழே விழுந்துச்சு, போகும்போது எவனாவது தட்டி விட்டு போனா ஏதாவது நடக்கும். அதனால 1 மணி நேரம் தேவனோட நேரத்தை செலவழிங்க. அதுக்கப்புறம் நீங்க பாக்கி காரியத்தை. அப்ப தனிமையில் நாம் இருக்கும் போது நேரத்தை வீணடிக்காதபடிக்கு, சும்மா தேவையில்லாத மனிதர்கள்ட்ட போன் பண்ணி வீணா பேசிட்டு இருக்காதபடிக்கு, சும்மா டிவி பார்த்துக்கிட்டு, ஸ்போர்ட்ஸை பார்த்துக்கிட்டு, யூடியூப்ல போயிட்டு, ஃபேஸ்புக்ல போயிட்டு, இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு தேவையில்லாத காரியத்துல நீங்க நேரத்தை தனிமை உங்களுக்கு கொடுத்தாருன்னா அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமான காரியம். வரக்கூடிய காரியங்களை உங்களுக்கு சொல்லி தரும்படியாக, வெளிப்படுத்தும்படியாக தான் ரகசியங்களை உங்களை குறித்தும், உங்கள் குடும்பத்தை குறித்தும், உங்களுடைய பிள்ளைகளுடைய குறித்தும் வரக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக தேவன் அப்படிங்கிற உங்களை தனிமைப்படுத்துகிறவர். சில நாள் பிரிச்சு வச்சாருன்னா அதுக்கப்புறம் திருப்பி சேர்த்துருவாரு. வேதம் சொல்லி சிதறண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறோம். அதனால கணவன் மனைவி பிரிச்சாலும் கொஞ்ச நாள் சேர்த்துருவாரு, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அப்படியே பிரிச்சிருவாரான்ட்டு. திருப்பி சேர்த்துருவாரு. அப்ப தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில தனிமைப்படுத்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டோம் என்றால் நமக்கு அது மிகுந்த பிரயோஜனமாகும். யோவான் அது வந்து அவனை பத்முத்தியில் நீங்க வாசினா 10வது வசனத்தை வாசிங்க, 10-11 இல்ல 9ல இருந்து வாசிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளமாய் இருக்க யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிய நிமித்தம் பத்மு என்னும் தீவில இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போட்டு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். ஆல்பா ஒமேகாம் என்று சொல்லி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்ப ஏன் இந்த தனிமை அவனுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா,
வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தும்படியாக தேவன் அவனை தனிமைப்படுத்த, நம்மளுடைய வாழ்க்கையில சில நாட்கள்ல தேவன் அப்படியாய் தனிமைப்படுத்துவார். அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த தேவன் நம்மளை சந்திக்கக்கூடிய காலத்தை நம்ம மறந்து நம்ம இழந்து போயிட்டோம் வச்சுங்களேன், அது மீண்டும் கிடைக்காதுங்க. நம் தேவன் நம்மளை சந்திக்க முடியாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது தேவன் நம்ம இடத்துல கேட்காது. 1 மணி நேரம் கொடுக்காம நம்ம என்னதான் பாக்கி காரியத்தை செலவழித்தாலும் எல்லாமே நமக்கு வேஸ்டாக போகும். 1 மணி நேரம் நம்மளை சந்திக்க முடியாத தேவன் விரும்புகிற அந்த நேரத்தை நம்ம அவர் கொடுத்து பாருங்களேன். நீங்க லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன். 19ஆம் அதிகாரத்துல உன்னை சந்திக்கும் காலத்தை, அந்த வசனத்தை, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். 2020 வருஷத்துக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு உன்னை சந்திக்கும் காலத்தை ஆண்டவர் அவர் சமயமாய் வந்து நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது உன்னை சந்திக்கும் இந்த காலத்தை நீ அறியாமல் போனபடினால. ஏன்னா நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள், நீங்க மார்க் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்களேன். மார்க் 1:38. அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊரில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடத்துக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். ஆண்டவர் சொல்லியா, அடுத்த ஊர்களுக்கு நான் போகணும், அதாவது அடுத்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்களை நான் சந்திக்க வேண்டும். அதனால நீங்க ஆண்டவர் பாருங்களேன், ஒரு கூட்ட ஜனம் அவரை தேடி வந்துகிட்டு இருந்தாலும் அவர் பிரயாணம் பண்ணி போயிட்டே இருப்பாரு. அவர் பாட்டு அடுத்த ஊர், அடுத்த கிராமம், அடுத்த பட்டணம், அடுத்த தேவா ஜப ஆலயம் என்று சொல்லி அவர் போயிட்டு ஒரே இடத்துல ஆண்டவர் ஸ்டேஷன் பண்ண மாட்டாரு. ஏன்னா எல்லா ஜனங்களையும் சந்திக்கும்படியாக. அதனால கடைசியில் அவர் சொல்லுகிறார் லூக்கா 19, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினா பட்டணம் பட்டணமாய், கிராமம் கிராமமாய், தெரு தெருவாய், தனி மனுஷனை கூட ஆண்டவர் விடலைங்க. ஒவ்வொரு மனுஷனை போய் சந்தித்து 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 பேசினா அதை எல்லாம் அவர்கள் அல்லல் தட்டினார்கள். அன்னைக்கு அல்லல் தட்டின ஜனங்கள் இன்றைய வரைக்கும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் அவர் சுற்றிலும் நெருக்கி, ஏன் இன்னைக்கு இந்த உபத்திரம் தேசத்துல, ஏன் இன்னைக்கு யுத்தம், ஏன் இன்னைக்கு மரணம் சம்பவிக்கிறது என்றால் அவர்களை சந்திக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லல் தட்டி அவரை நிராகரித்ததுனாலதான் இன்றைய வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை மாறலைங்க. இதேதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து எச்சரிக்கிறார். உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அறியாமல் போனாயினால் உன்னை சந்திக்கும்படியாக நான் வரும்போது அந்த நேரத்தை நீ வீணடித்தாய் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும். இப்படி பட்டணங்கள் தோறும் ஆண்டவர் போனாரோ அதே போல ஒவ்வொரு நாளும் நம்மளை சந்திக்கும்படியாக தேவன் கடந்து வருகிறார். நாளைக்கு போய் நம்ம சொல்ல முடியாது, நீங்க என்னை மீட் பண்ண வரவே இல்லை ஆண்டவர்னு சொல்லி. அவரு டைம் போட்டு சொல்லுவார். அதிகாலையில உங்களுக்கு முழிப்பு வருது பாத்தீங்களா, ஏதாவது ஒரு சொப்பனம், இல்லாட்டி பிசாசை சில பேர் எழுப்பிட்டு போயிடுவான். ஏதாவது ஒரு சொப்பனத்தை போட்டு விட்டானா அரண்டு போய் எந்திரிப்போம். மணியை பார்த்தா கரெக்டா 3:30, 3:45, 4, 4:30 மணியா இருக்கும். நம்ம நல்லா செபிக்கிற நேரம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கம் கலைஞ்சு போனாலும் திரும்பி இழுத்து போட்டு நம்ம தூங்குவோம். அந்த நேரம் தேவன் நம்மளை சந்திக்கும்படியாக கடந்து வருகிற நேரம். அந்த நேரத்தில் நீங்க எழுந்து முழங்கால் படி போட்டு நீங்க செபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவர் சமயமாய் வரும்போது நீங்கள் அவரிடத்துல ஏறிடக்கூடிய ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்டு அதன்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் நீங்க சிம்பிளா ஒரே வார்த்தை, நான் என் ஜனத்தை சந்திக்கும்படியாக விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அவர்களோடு நேரத்தை செலவழிக்கும்படியாக விரும்புகிறேன். அதை மாத்திரம் நீ சொல்லுன்னு சொன்னார். வேற ஒண்ணும் இல்லை. நோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. 3 வசனம் தான். நீ இப்போ நான் பேச 3 மணி நேரம் உட்காந்து 3 வசனம் தான் கொடுத்தாரு. நீ இப்போ நான் பேசுகிறேன்ட்டாரு. அதோட தான் காலையிலையும் வந்தேன், இப்பயும் நிக்கிறேன். ஹிந்திலையும் அவர் தான். அவர் என்ன பேச விரும்புகிறாரோ, உங்களோட அவர் என்ன இடைபட விரும்புகிறாரோ அதுதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட அவரை பேசியிருக்கிறார். என்னுடைய ப்ரிப்பரேஷன் எதுவுமே கிடையாது. நம்மை சந்திக்கும்படியாக விரும்புகிற தேவனுங்க.
எதுக்கு நம்மளை சந்திக்கிறானா, நாம் மீண்டும் துளிர் விட்டு பூ பூத்து கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மளை சந்திக்கும்படியாக விரும்புகிறார். அவர் சந்திக்க வருகிற நேரத்துல நம்ம அவைலபிளா இருந்தோம் என்றால் உண்மையிலே நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துவார். அதனால உங்களை ஒப்பு கொடுங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க. தேவையில்லாம செல்லு மொபைல் என்று சொல்லி எந்தெந்த நேரத்தெல்லாம் நீங்க வீணடிக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தேவனோடு நீங்க நேரத்தை செலவழிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை மாற்ற எப்படி ஆபிரகாமை பார்த்து உற்பவ கால திட்டத்துல நான் திரும்பி வரும்போது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி சொன்ன அதே போல ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்றையில இருந்து ஒரு வருஷம் டெய்லி 1 மணி, என்னதான் நான் பிஸியா இருந்தாலும் 1 மணி நேரம் தேவ சமூகத்துல அமர்ந்து நான் ஜெபிப்பேன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்க அடுத்த வருஷம் உங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அநேக மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில பார்க்க முடியும். நீங்க நினைச்சு பார்க்காத காரியத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும். ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கும்படியாக நீங்க நேரத்தை அவரோட செலவு பண்ணீங்க பாத்தீங்களா, அப்படியே உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றி திரும்பி பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் திரும்பி பார்த்தோன்னா 30 வருஷம் ஆச்சு எனக்கு. இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை பார்த்து நானே ஆச்சரியப்படும். 30 வருஷம் உள்ளவனுக்குலாம் லிஸ்ட் வருதுங்கிறான், நம்ம லிஸ்ட் இன்னும் வரல. 30 வருஷம் திரும்பி பார்த்தா எனக்கே ஆச்சரியம். இந்த தேசத்துக்கு வரும்போது நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் எப்படி எல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால எங்கேயும் போக பிடிக்காது, எங்கேயும் சுத்துறது பிடிக்காது. எப்படி எல்லாம் நம்ம தேவ சமூகத்துல நேரத்தை செலவழிக்கிறோமோ அதுக்கு தான் முக்கியத்துவம். அதுதான் வாஞ்சி ஓட ஆரம்பித்த போது ஒன்றும் இல்லாத என்னையும் தேவன் எடுத்து உயர்த்தி இன்னைக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நாங்களாம் ஒரு சாட்சி. ஏன்னா தாவீது மாரி தான் நமக்குலாம் ஒரு பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. சிம்பிளா என் வாழ்க்கையை சொல்லனா, நான் இன்னைக்கு வச்சிருக்கிற காரு தான் நாங்க வாழ்ந்த வீடு. அவ்வளவுதான் எங்க வீட்டுடைய அளவு. அங்கதான் பெட்ரூம், ஹாலு, கிச்சன் எல்லாமே அதுக்குள்ளதான். அங்கதான் சாப்பிடணும், அங்கதான் படுத்து தூங்கணும். அந்த இடத்துல தான் தேவன் என்னை இன்னைக்கு இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்காரு. அதனால தேவனோட நேரத்தை செலவழிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.